நம்ம சோள பிஞ்சு வறுவல் அப்படின்ற டிஷ்ஷை எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். நம்ம இப்போ அதுக்கு தேவையான பொருளை பார்த்துட்டு வருவோம். பேபிகார்ன் சோளப்பிஞ்சு 1/4 கிலோ, கடலை மாவு 100 கிராம், அஜ்வைன் இது நம்ம தமிழில் ஓமோன்னு சொல்லுவோம் ஒரு 5 கிராம்ஸ், ஜீரகப்பொடி 10 கிராம்ஸ், தனியா பொடி 10 கிராம், மிளகாய்த்தூள் 20 கிராம், மஞ்சப்பொடி 5 கிராம்ஸ், இஞ்சி பூண்டு விழுது 20 கிராம், அரிசி மாவு 20 கிராம், உப்பு தேவையான அளவு, எலுமிச்சம்பழம் 1 நம்பர், சமையல் எண்ணெய் பொரிப்பதற்கு தேவையான அளவு, பேபிகார்ன் சோளப்பிஞ்சுன்னு சொல்லுவோம், கடையில் கிடைக்கும் உங்களுக்கு. அதை வந்து நீங்கள் நீல வாக்கில் விட்டு சின்ன சின்ன ஃபிங்கர்ஸ் சொன்னாங்க, அது வந்து ஜூலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் எவ்வளோ தின்னா வேணுமோ அவ்வளோ தின்னா போட்டுங்க. அதை பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பாக வரும். எவ்வளோ மெலிசா விட்டுறீங்களோ அவ்வளோ மெலிசா. இது எப்படி செய்யறது அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். பேபிகார்ன் சோளப்பிஞ்சு வறுவல். இப்போ அதுக்கு பேபிகார்ன் சொல்லியிருந்தேன். பேபிகார்னை நீங்கள் இது மாதிரி நீல வாக்கில் நல்லா மெலிசா வெட்டிக்குங்க. உங்களுக்கு தேவையான காரம் போட்டுக்கோங்க. காரத்துக்கு சில்லி பவுடர், கொஞ்சம் ஃப்ளேவர் வரணும் அப்படின்றதுக்காக தனியா பவுடர், ஜீரக பவுடர், கொஞ்சம் சோம்பு வந்து ஒரு வித்தியாசமான ஃப்ளேவரை கொடுக்கும் நீங்கள் பொரிச்சு எடுக்கும்போது. உப்பு போட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லா இடத்துலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு, உப்பு எல்லாம் வந்து பேபிகார்னில் நல்லா ஒட்டிக்கிடுச்சு. இது ஒட்டினதுக்கப்புறம் இதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. இது நம்ம மசாலா போட்டுட்டு இருக்கும்போது இது ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணோம். ஏன்னா நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணும்போது அதில் கொட்டைகள் வரும். அந்த கொட்டைகள் வந்து உங்களுக்கு கசப்பான டேஸ்ட்டை கொடுக்கும். நீங்கள் புளியும் போது இந்த லெமன் ஜூஸ் கொட்டைகளை எடுத்துருங்க. இதுக்கப்புறம் மசாலா நல்லா உருடிச்சு இதில் வந்து நம்ம கொஞ்சம் கடலை மாவு போடுறோம். கடலை மாவு போட்டிங்கன்னா இது வந்து தனித்தனியாக வரும். அந்த மசாலாவை பேபிகார்னோட சேர்ந்து ஒட்டுற மாதிரி அப்படியே பிடிச்சிக்கோ மசாலா. பாருங்கள், இப்போ போல்லேயே இல்லை மசாலா உங்களுக்கு பேபிகார்ன்லேயே எல்லாம் ஒட்டி வர மாதிரியே இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்மஸ் வர்றதுக்காக நம்ம அரிசி மாவு கொஞ்சம் போடுவோம். அரிசி மாவு போட்டிங்கன்னா இன்னும் அந்த மசாலாவை நல்லா ஹோல்டு பண்ணும். அதே டைமில் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது கிறிஸ்பாக வரும். பாருங்கள், மசாலா பாருங்கள் எல்லாம் பேபிகார்னோட ஒட்டி இருக்கு. அதே டைமில் நீங்கள் பொரிக்கும் போது எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது இந்த மசாலா வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கும் இந்த அரிசி மாவு கடலை மாவு ரெண்டுமே ஹெல்ப் பண்ண இருக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சூடான எண்ணெய், மிதமான சூடான எண்ணெயில் போட்டு நம்ம இந்த வடை பொரிச்சு எடுப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி பொரிச்சு எடுத்தீங்க கிறிஸ்பாக நல்ல பதமாக பொரிச்சு எடுத்து வச்சு அப்படி ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம். சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சாப்பாட்டுக்கு. இந்த மசாலா ரெடி பண்ணி பொரிக்கிறதுக்கு ரெடியாக வச்சுருக்கோம் நம்ம பேபிகார்னை. இது வந்து சோளப்பிஞ்சு வறுவல்னு சொன்னோம். அது எப்படி இப்போ பொரிச்சு எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா தடவி வச்ச பேபிகார்ன் ரெடியாக இருக்குது. மிதமான சூடான எண்ணெயில் ஒன்று ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள். சூடாகி மேலே வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தனித்தனியாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெயில் போடும்போது தனித்தனியாக வருது. அதே டைமில் மசாலாவையும் நல்லா ஹோல்டு பண்ணும். பேபிகார்ன் பொரிச்சிட்டு இருக்கட்டும். அது மாதிரி நம்ம இதை எப்படி பிளேட் வந்து அலங்கரித்து இதை எப்படி பரிமாறுறது அப்படின்றத பார்ப்போம். இது மாதிரி ஒரு வாழை ட்ரையாங்கிளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கும்பர்ஸை 3 ஸ்லைசஸ், டொமேட்டோ, ஆனியன்ஸ் அண்ட் லெட்டியஸ் லீவ்ஸ். இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இது கூட ஒரு லெமனை வெட்ஜஸ்ன்னு சொல்லுவோம், இதை வெட்டி இது மேலே இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேபிகார்ன் பொரிஞ்சு ரெடியானோட நம்ம இங்கே வச்சு பரிமாறும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பேபிகார்ன் பாருங்கள் நல்லா கிறிஸ்பாக பொரிஞ்சு வந்துடுச்சு. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா கலர் அதிகமாகிடும். கரெக்டாக இந்த பதத்தில் எடுத்துருங்க. எடுத்து ஒரு பேப்பர் உள்ள டிஷ்யூஸோ அதில் இருந்து போட்டுங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஆயிலை வந்து எடுக்கணும். இது ஃபுல்லாக நம்ம முழுக்க ஆயிலே பொரிச்சு எடுக்கிறதுனால ஆயிலை கம்மி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டிஷ்யூஸில் போட்டு எக்ஸ்ட்ரா ஆயிலை எடுத்துருங்க. பாருங்கள் நல்லா தனித்தனியாக வந்துடுச்சு. பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமாக இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எக்ஸ்ட்ரா ஆயிலாக நம்ம இந்த பேப்பர் போட்டு எடுத்துட்டிங்கன்னா
இந்த மாதிரி உங்களுக்கு வரும். பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லியை போட்டு அலங்கரிச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ சோளப்பிஞ்சி வறுவல் ரெடி.